பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 2 கொரிந்தியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார். அவர் சொல்லும்போது இந்த கொரிந்து சபையில் கர்த்தருடைய ஊழியத்திற்காக சேர்க்கப்படுகிற அந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறோம். பவுல் அந்த ஊழியத்துக்காக சேர்க்கப்பட்ட அந்த தர்ம பணத்தில் தங்களை யாரும் குற்றப்படுத்தாதபடிக்கு தாங்கள் எச்சரிக்கையாக இருந்து கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் நாங்கள் யோக்கியமானதைகளை செய்தோம் என்று சொல்லி அவர் தன்னை குறித்து அங்கே சாட்சி கொடுப்பதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை குற்றம் கண்டுபிடிப்பதற்கு என்று சொல்லி ஒரு கூட்டம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தானியேல் ராஜாவுடைய அரண்மனையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த தானியேல் ராஜாவுக்கு உண்மையாகவும் கர்த்தருக்கு உண்மையாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் தானியேலை சுற்றி கொண்டே இருக்கிறது. ஆனால் தானியேலிடத்தில் ஒரு குற்றத்தையும் அவங்க கண்டுபிடிக்க முடியலை. காரணம் என்ன தெரியுமா? இந்த தானியேல் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்தான். இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை ஒரு கூட்டம் குற்றப்படுத்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை விமர்சனம் பண்ணுவார்கள். நாம் சோர்ந்து போக வேண்டாம். நாம் கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் நாம் நல்லவர்களாக வாழ்வோமானால், யோக்கியமானவர்களாக வாழ்வோமானால், நம்மை யார் குற்றப்படுத்தினாலும் தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். இந்த தானியேலை குற்றப்படுத்தினவர்களை தூக்கி சிங்கக்கப்பில் ராஜா தூக்கி போட்டான். அல்லேலூயா. ஆனால் தானியேலை தூக்கி போடும்போது தானியேல் பாதுகாக்கப்பட்டான். சிங்கங்களால் ஒரு சேதம் அவனுக்கு ஏற்படலை. காரணம் என்ன? தானியேலோடு கூட கர்த்தர் இருந்தார். எனவே நம்மை குற்றப்படுத்துபவர்கள் மத்தியில் நாம் உண்மையாய் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பயந்து நம்ம பார்க்குற எல்லா மக்களுக்கு முன்பாக நம்ம யோக்கியமானவர்களை காணப்படுமானால் கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். நம்மை அற்புதமாக ஆச்சரியமாக வழி நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். தாவீதை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீது தேவனுடைய பார்வையில் பிரியமானவனாக இருந்தான். மனுஷனுடைய பார்வையிலையும் பிரியமானவர்களாக இருந்தான் தாவீது. அல்லேலூயா. தாவீது 2 பேரையும் பிரியப்படுத்தி வாழ்ந்திருக்கிறான். மனுஷனையும் பிரியப்படுத்தியிருக்கிறான், கர்த்தரையும் பிரியப்படுத்தி இருக்கிறான். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, மனுஷனை மட்டும் பிரியப்படுத்தி வாழ்வாங்க, கர்த்தரை பிரியப்படுத்த மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் பிரியப்படுகிற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். மனிதர்களை பிரியப்படுத்துகிற அவங்களுக்கு பிரியமான மனிதர்களாக நம்மவும் வாழ நமக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. அப்போ நம்ம வாழுகிற இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? யோக்கியமானவர்களாக இருக்கணும். நம்மை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வையிலையும் நம்ம எப்படி இருக்கணும்? யோக்கியமானவர்களாக இருக்கணும். சக மனிதர்கள் அருகில் வசிக்கிற மக்கள் மத்தியிலையும் இவங்க நல்ல பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த உணர்வு நமக்குள்ள நம்மளை குறித்து அவங்க நல்ல சாட்சி சொல்லணும். நம்ம அருகில் இருக்கிற மக்கள் நம்மை குறித்து இவங்க நல்ல தேவனுடைய பிள்ளைகள், நல்லவர்கள், உண்மையானவர்கள், நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் சொல்லி அந்த சாட்சி கொடுக்குற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? வாழ வேண்டும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். பவுல் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறேன், எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவை போல வாழணும். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவை போல மாறணும், கிறிஸ்துவை போல வாழணும். நம்ம இருக்கிற ஏரியாவில் பகுதியில் கிறிஸ்துவை போல சர்ச்சைக்கு போகிறோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம். நம்ம எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவை போல இருக்கணும். தாழ்மை, அன்பு, இரக்க சுபாவம், விட்டு கொடுத்தல், மன்னிக்கிற சுபாவம், எடுத்தெறிந்து பேசுறது, இந்த பெருமையான எண்ணங்கள் அப்படின்னு இருக்கக்கூடாது. தாழ்மையாக இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து வாழணும். கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கும் போது நம்ம தாழ்மையாக இருக்கணும். நம்முடைய வார்த்தையில் கவனமாக இருக்கணும். கற்பிலும் வார்த்தையிலும் கவனமாக இருக்கணும். விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கணும். சிலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் வித்தியாசமாயிரும். வார்த்தையினால் அநேகரை கொன்று போட்டு விடுவார்கள். அப்படி நாம் இருக்கக்கூடாது. நம்ம கவனமாக நம்ம தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமானவர்களாக இருக்க நமக்கு தேவன் கிருபை தருவாராக. இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுகிறோம் என்று சொல்லி பவுல் சொன்னது போல நாமும் இந்த வார்த்தையின்படி வாழ்வோம். மனுஷனுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆஸ்வதிங்க.
நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷனுக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்கள் செய்ய நாடுகிறோம் என்று சொல்லி பவுல் சொன்னது போல நாங்களும் அப்படியே வாழ உதவி செய்கிறாங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமேன்.